ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் அதிகமாக இருக்கும். அதாவது எந்தெந்த இடங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், ஈரோடு, நாமக்கல், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அதாவது 99 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை வரை இந்த மாவட்டங்களில் வெப்பம் இருக்கும். இதே போல் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்லையும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அதாவது 97 டிகிரி முதல் 99 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகும். இதன் பிறகு அடுத்த காற்று சுழற்சியானது வங்கக்கடலில் உருவாகும். இந்த காற்று சுழற்சியால் நாட்டுக்கு மார்ச் 11, 12 ஆகிய 2 தேதிகள் மிதமான மழை, சாரல் மழை, ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை, சாரல் மழை பெய்யும். சில இடங்களில் கனமழையும் பெய்யும். இதே போல் உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் சாரல் மழை பெய்யும், மிதமான மழை பெய்யும். பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் தான் நாம் மிதமான மழையும் கனமழையும் எதிர்பார்க்கலாம். இதர மாவட்டங்களில் குறைவான மழைப்பொழிவே இருக்கும். காற்று சுழற்சி மழையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் ஒரே அளவு மழை இருக்காது. ஒரே நேரங்களில் எல்லா மாவட்டங்களையும் மழை பெய்யாது. சில இடங்களில் மாலை, சில இடங்களில் இரவு, சில இடங்களில் அதிகாலை நேரங்கள்லையும் இந்த மழையானது இருக்கும். இதன் பிறகு மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 17ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட நாட்கள் மறுபடியும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும், பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் கோடை மழை பெய்ய போகுது. அதாவது பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலை இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் பகல் நேரங்களில் உயரக்கூடிய வெப்பநிலை பொறுத்து ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். அது எந்தெந்த நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்குங்கிறத நான் வரும் நாட்களில் வீடியோவில் பதிவு செய்கிறேன். இதே மாதிரியான கோடை மழை ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இருக்கும். ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தொடங்க ஆரம்பிச்சிடும். நாட்களில் மழைப்பொழிவு குறிப்பிட்ட நாட்களில் அதிகமாக இருக்கும். நாம் எதிர்பார்க்க நேரத்தில் அந்த மழைப்பொழிவு பெய்யாது. இதனால் விவசாயிகள் மழை நீரை சேமிக்கணும் மற்றும் வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.